என் பொண்ணு மாதிரியே வேஷம் போட்டு ரெடி ஆகுறான். அதுக்கப்புறம் இவனோட தங்கச்சியோட பேர்லயே போலியான சர்டிபிகேட் வச்சு இவன் ஆசைப்பட்ட மாதிரியே பைலட் ஆகிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஃபிளைட்டுக்கு கோ பைலட்டா போறான். அப்ப அங்க இருந்த கேப்டன் இவன் ஒரு பொண்ணுன்னு நினைச்சு இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இவன் பையங்கிற விஷயத்த சொல்ல முடியாததுனால இந்த லவ் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஃபிளைட் மேகத்துக்குள்ள போய் நிறைய பனிக்கட்டிங்க மேல மோதி ஃபிளைட்டே கிராஷ் ஆகுற அளவுக்கு ஆகிருச்சு. இதை பார்த்த கேப்டன் உள்ள இருக்கிற பேசஞ்சர் எல்லாத்தையும் பயப்பட வேணாம், நான் இருக்கேன்னு தைரியம் கொடுக்குறாரு. ஆனா அடுத்த செகண்டே கேப்டன் மயக்கம் போட்டுறாரு. சோ வேற வழியே இல்லாம அவன் கேப்டனோட இடத்துல இருந்து ஃபிளைட்டை இவன் கண்ட்ரோலுக்கு வர வச்சு எல்லாரையும் காப்பாத்த ட்ரை பண்றான். அப்ப மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச கேப்டன் இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இவன் ஐடியாவை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதை கேட்டதுமே கோவத்துல இவன் யாருங்கிற உண்மையை சொல்லி கேப்டனோட மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். அதனால திரும்பவும் கேப்டன் மயக்கத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது இவனை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. எங்க இவனை செக் பண்ணா மாட்டிடுவோமோன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்ப பக்கத்து ரூம்ல கேப்டன் அடிச்சடியில சுயநிலவே இல்லாம கிடக்குறாரு. அதுக்கப்புறம் இவன் ஆம்பளைனே தெரியாம ஒரு பொண்ணுதான் ஃபிளைட்டை காப்பாத்துச்சுன்னு ஊருக்குள்ள ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிடுறான்.